டே இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு சூப். முடவாட்டுக்கால் சூப்பு. ஆல்ரெடி முடவாட்டுக்கால்னா பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோலையும் பாருங்கள். கழுவி சுத்தம் பண்ணலையாடி? இதான் முடவாட்டுக்கால். நிறைய யூஸ்ஃபுல். இன்னைக்கு சூப்பை ஃபுல் வீடியோ பாருங்கள். சூப் வச்சு எப்படி சாப்பிட்றோம். முடி மாதிரியே இருக்கும். வேறு ஒரு செடியோட வேறு இது வந்து மலை பிரதேசத்துல தான் கிடைக்கும். ஆமாம், கொல்லிமலையில் அந்த மாதிரி. கொல்லிமலை வேறு. அடுத்தது இப்போ க்ளீன் பண்ணுறது, நிஷா சூப் வைக்கிறது எல்லாம் பாருங்கள். இது வந்து தொடர்ந்து எத்தனை நாள் சாப்பிட்ணும்? 28 நாள். 28 நாள் சாப்பிட்டோம்னா மூட்டு வலி, முதுகு வலி, 4000 வியாதிகள் காலியாயிரும் உடம்புல உள்ளது. ஆனால் நமக்கு 28 நாள் கிடைக்காது. அதனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் வச்சு குடிப்போம். செல்வா அது சொல்லிட்டார். ஃப்ரிட்ஜில் வச்சு நான் டீ கேட்குறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுன்னு சொல்லியிருக்காரு. இன்னையிலேருந்து இன்னைக்கு நாளைக்கு வரைக்குமே செல்வாக்கு இதுதான். 2 நாளைக்கு குடித்தா போதும், உடம்பு வலியெல்லாம் போயிடும். ஃபஸ்ட் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. சாம்பல் அல்லையாடி? அது என்ன அல்லனாலும் காலைல சுடு தண்ணி போட்டது. இப்போ அல்லனோம்னா அடுத்து இது வந்துடும். கோழி வந்து பறித்து இது பண்ணலாம். அல்றதுக்கு நேரம் இல்லை, விற்கிறதுக்கு. இது என்னென்ன? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ. இதெல்லாம் ஸ்டார் பூ எல்லாம் இது பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க, சூப்புக்குமா போடுவாங்க. அடுத்ததா 3 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 பெரிய தக்காளி. அரிசி அள்ளி போடுறியா? வா இந்தா. எங்கடி காணாம் கோழி கொஞ்சம்? குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பிடிக்கும். சூப்பரு. வரான். அடுத்து என்ன ரெசிபி? நாளைக்கெல்லாம் நிஷா பயங்கர பிஸி ஆயிடுவா. நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே? சாட்டர்டே. அப்போ லீவுன்னா விடு, பிள்ளைங்க தான் ஹெல்ப் பண்ணும் கூட மூட. நீ என்ன பண்ணுவ? மணி ஆட்டுவியா? செருப்பு எடுத்து இழுத்துருவேன். அந்த பிள்ளைவ என்ன பண்ணும்? வெங்காயம் உரிச்சு விடு. ஜாமான் எடுத்தாலும் இது பண்ண வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கி நான் இது பண்ணிடுமா? நீ ஏன் இருக்கு? அப்போ நாளைக்கு பிரம்மாண்டமான அன்னதானம். அதனால எந்திரிச்சனா எடு வீடியோ, இல்லைன்னா நான் அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சுடுவேன். நீ எந்திரிக்க கேசரி செய்கிறது வீடியோ எடுப்போம் எல்லாருக்கும். அன்னதானம் என்ன? இதெல்லாம் நான் செஞ்சிடலாம்ல. வெஜிடபிள் பிரியாணியெல்லாம் நீ செஞ்சிடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணி, ஆனியன் ரைத்தா இது எல்லாமே ரெடி பண்ணிடு. கேசரி மட்டும் நான் வரேன். கேசரி செஞ்சுட்டு தான் பிரியாணி செய்ய முடியும். ஏன்? அந்த பெரிய குண்டா வேணும்ல, தண்ணி எதில் ஊற்றி எதில் வச்சு எதில் கொதிக்க விடுறது. அது கேசரி வந்து துப்பு துப்புன்னு பெருசாக வரும், நிறைய வரும். அந்த சட்டியில், பெரிய சட்டியில் பிரியாணி சட்டியில் செய்ய போறியா? ஃபஸ்ட்டு கேசரி செஞ்சு சில்வர் சட்டியில் வடிச்சு வச்சுட்டு அப்போ தான் பிரியாணி செய்ய முடியும். ஏன் அவ்வளோ கேசரியா செய்ய போற? வேற ஏதாவது பாத்திரம், வேற சட்டி இருந்துச்சுன்னா அழகா இளநீ வெட்டி குடிக்குமா? நீ வெட்டின இளநீ ஒரு 2 வாரமாக சொல்கிறேன். இளநீ வெட்டும். இது அதுக்குள்ளே இது பண்ணி சுத்தம் பண்ணிடலாம்ல? சுத்தம் பண்ண போகிறோம். இங்கே இது வந்து மிளகு, ஜீரகம், பூண்டு பல், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 2 வரமிளகா, ஒரு 5-6 பூண்டு பல், இதெல்லாம் போட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஏரியாவில் கிடைக்குதானே? எங்கள் ஏரியாவில் கிடைக்கிது. இன்னும் அந்த கடையில் விற்றுக்கிட்டு தான் இருக்குது. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அவங்க வீட்டில் வளர்ப்பாங்க போல இருக்குது. பிடிங்கிட்டு வந்து விற்கிறாங்க. ஒரு செம்பளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மிளகாட்டு காலை வந்து சுத்தம் பண்ணி அரிஞ்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம். சரி, ரைட். சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வரியா? ரைட். இது கொதிச்சிட போகுது. ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கக்கூடாதுல்ல, நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சாதான் இந்த மிளகாட்டுக்கெல்லாம் இதாகும். உள்ள கிழங்கு மாதிரி இருக்கும், அவ்வளோதானே? இந்த வந்து இந்த முடியை வந்து இப்படி சீவணும். 2வது இஞ்சியை தோல் சீவோம்ல, அந்த மாதிரி இதை சீவணும். அதுக்கப்புறம் இது குட்டி குட்டியாக நறுக்கி போடணும். அவ்வளோதான். சூப்பர். அப்போ இன்னைக்கு ஒன்று செய்யும், நாளைக்கு ஒன்று செஞ்சுறேன். ஃப்ரிட்ஜுக்கு வச்சு இல்லை 7 வேலை 2 நாளைக்கு குடிக்கும். உள்ளே வச்சிருவோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்ச வேண்டியது. சரி, சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வரியா? ரைட். நிஷா வந்து அரைச்சிக்கிட்டு வந்துட்டா. முடவாட்டுக்காலை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அதே மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு இதை இருத்துறணும்.
அப்படியே குடிக்கலாம். உனக்கு வந்து கிழங்கு வந்து வேக போட்டாதான் கிழங்கு இல்லாம தண்ணியை மட்டும் எடுத்து வச்சு குடிக்கலாம். இது நம்ம கிழங்கு அரைச்சிட்டனால அப்படியே குடிக்கலாம். ஒன்றும் இது கிழங்கு வயிற்றுக்குள்ள வேறு போய் முளைச்சிருச்சுன்னா முளைக்கலாம். முளைக்காது. முளைச்சிருச்சுன்னா செத்த எத்தனை கொட்டை நீ முழுங்கிருப்ப. அதில் ஏதாவது வாட்டர் மேலன் கொட்டையெல்லாம் முழுங்கிருப்பா தானே. செடியா முளைச்சி வாய் வழியா வெளியே வந்துருச்சு. இன்னும் சின்ன பிள்ளைங்க சும்மா வெறும் அப்படி சொல்லு. வாட்டர் மெலன் அது இதுன்னு அப்படி சொல்லு. நீ எத்தனை கொட்டையை முழுங்கிருப்பேன்னு கேட்டா கல் உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. எப்படி மஞ்சத்தூள் இப்போ போடுற? கொதிக்கிறப்பதான் போடுவாங்க. முன்னாடியேவா மஞ்சத்தூளை கொட்டுவாங்க. அப்புறம் இந்த முடவாட்டுக்கால அரைச்சதை மணி எத்தனை? 12:15. 12:15 ஆயிடுச்சா? இந்த தக்காளி வெங்காயமே அரைச்சு போட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு போறீங்களா? ரசம்னு சொல்லி ஊட்டி விட்டு பாரு. நீங்க வந்து தக்காளி வெங்காயத்தெல்லாம் அரைச்சு கூட போட்டுக்கோங்க. இல்லை இப்படி போட்டு எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி போட்டு கஷாயம் மாதிரி வச்சு அடிக்க வேண்டியதான். கும்முன்னு பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு போ. சரியா? மறந்துடாத. ஏன் சொல்லு. கொஞ்சம் ஒரு 2 வாய் தின்னாலும் உடம்புக்கு சத்து தானே. உடம்பு வலியெல்லாம் போவோம். பிள்ளைங்க விளையாடுது ஓடி ஆடி. சூப்பராக. இப்போ இதெல்லாம் கொதிக்கணுமா மறுபடி? ஆமாம், அந்த கிழங்கு வேவணும்ல, இல்லாட்டி பச்சையாக இருக்கும். கொதிக்கணும். அது கூட மிளகு தூள் ஏற்கனவே மிளகு போட்டிருக்கோம். லைட்டாக இப்பயும் சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதிச்சு வரையில மல்லித்தலையை போட்டு நம்ம இறக்க வேண்டியதான். சூப்பரான முடவாட்டுக்கால் சூப் ரெடி. நீங்களா இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்லை செஞ்சு குடிச்சிருக்கீங்களா? அவங்க தாத்தா பாட்டிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம. ஓகே.